Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு உன்னியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த உன்னியப்பம் வந்து கேரளா ஸ்பெஷல். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இனிப்பு பணியாரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் 2 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேங்க. 1 கப் பச்சரிசி வந்து 200 கிராமுங்க. இப்போ நான் 2 கப் பச்சரிசி சேர்த்திருக்கேன். 400 கிராம் பச்சரிசி நான் எடுத்துர்க்கேன். இது நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து நீங்கள் அளந்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மெஷரிங் கப்பு இல்லைன்னா நீங்கள் ஒரு கப்போ அல்லது ஒரு டம்ளரோ ஏதோ ஒரு அளவு கப்பு வச்சுக்கோங்க. வெல்லம்னா நீங்கள் இந்த உருண்டை வெல்லம் அல்லது அச்சு வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வெல்லம் தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. 2 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் மண் கல் ஏதாவது இருக்கும், அதுக்காக இதை லைட்டாக கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டுருங்க. இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சுட்டு இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். இந்த வெல்லத்தை வந்து பாக காய்ச்ச வேண்டாங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ வெள்ளைப்பாகு நம்ம வடிகட்டிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம அடுத்தது மாவு அரைச்சிடலாம். இப்போ அரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ அரைச்சிடலாம். தண்ணி நல்லா சுத்தமாக வடிகட்டியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்தளவு மட்டும் அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்த பாவு இது கூட சேர்த்துக்கலாம். மீதியே இன்னொரு பேட்ச் அடிக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இது சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இது கூட நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, நம்ம சர்க்கரை பாகு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதி உள்ள அரிசி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வாழைப்பழம் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு வாழைப்பழம் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா அரைச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இனிப்பு பணியாரம் செஞ்சிடலாம். இப்போது நம்ம மாவு அரைச்சி வச்சு அரை மணி நேரம் ஆகுது. இதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பதம் நமக்கு அப்பம் செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் வறுத்த தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் வந்து துருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ உன்னியப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பனியாரக்கல் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த பனியாரக்கல் நல்லா சூடானோடனே இந்த ஒவ்வொரு குழியிலும் நிறையிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ மாவு வந்து அந்த பனியார குழியில் 3/4 அளவுக்கு வர அளவுக்கு மட்டும் நீங்கள் மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், திருப்புறதுக்கு நல்லா அழகாக வருது. 2 பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். கொஞ்சம் பார்த்து எடுங்க, இந்த ஆயில் வந்து மேலே லைட்டாக தெறிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போது நமக்கு சுவையான உன்னியப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.